ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மேனகைஸ் vlog. இந்த வீடியோவில் வந்து எங்களோட பாஸ்ட் வீக் எப்படி இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் நாங்கள் இப்போ ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம். அந்த ட்ரிப்புக்கு ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணோம், லாஸ்ட் வீக் நான் பாபி போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து என்னெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து ஒரு சின்ன vlog-ஆ நான் போட்டிருக்கேன். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. ஸோ உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு டைம் இருக்கும்போது ஃப்ரீயாக உட்காந்து வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. லாஸ்ட் vlogல வந்து சாட்டர்டேவோட ரொட்டீன் காமிச்சிருப்பேன். ஸோ அன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்கள் பாபி போயிருந்தோம். அடுத்த கம்மிங் மந்த்ஸில் வந்து எனக்கு ஆஃபீஸ் போக வேண்டிய சின்ன வேலை இருக்குது அப்படிங்கிறதுனால எனக்கு இப்போ வந்து வீட்டில் யூஸ் பண்ணுறது எல்லாமே வீட்டில் போட்டு வேலை செய்கிற ட்ரெஸ்ஸஸ் தான் இருக்குது. ஆஃப்டர் அபிமன் பர்த் வந்து இன்னும் சுத்தம் வெளியே போகிறதே இல்லையா அவ்வளோவா. அதனால மோஸ்ட்லி வந்து லாஞ்ச் வேர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால் போயிட்டு மெட்டீரியல் இப்போ எனக்கு வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதனால் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்து தச்சு நம்ம போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாபி போயிருந்தேன். ஸோ இதுக்கப்புறம் பாபியில் என்னெல்லாம் எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து நான் காட்டுறேன். நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா பாபி இஸ் நாட் அ ரைட் பிளேஸ். பட் ஆனால் நான் போனதும் அப்படியே பார்த்துட்டு எனக்கு என்ன தோணுதோ அதை பிக் பண்ணிட்டு வந்துடுவேன், டக்குன்னு முடிச்சிடுவேன். அப்படின்னா பாபி இஸ் த பெஸ்ட் பிளேஸ் ஃபார் யூ. இந்த சுடிதார்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பாபியில் வந்து மொத்தம் 3 சுடிதார் மெட்டீரியல் எடுத்திருந்தேன். இந்த 3 தான். ஒன்று 885, மிச்சம் எல்லாமே வந்து 595 லைக் 600க்குள்ளே தான். ஆனால் மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா பாபி ரைட் சாய்ஸ் இல்லை. பட் ஆனால் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா பாபி இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். அது மட்டும் இல்லாமல் போத்தீஸ் போயிருந்தோம். அங்கே வந்து 2 காம்போ ஆஃபர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுலேயும் ஒரு 2 செட்டு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ அப்படி தான் வந்து எங்களோட வீக் டேஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. நான் வீக்கெண்ட்லேயே வந்து வீடியோ எடுத்து வச்சிடணும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் எங்கள் வீட்டு சின்னவர் என்னை எடுக்க விடலை. ஸோ அதனால சரி, அவன் தூங்கும் போது தான் நம்ம பீஸ்ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து போஸ்ட்போன் பண்ணி வீக் டேஸில் தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து எங்ககிட்ட ஒரு பெரிய ட்ராலி இருக்குது. ஆனால் இப்போ போகிற ட்ரிப்புக்கு அவ்வளோ பெரிய ட்ராலி தேவையில்லை. அதனால போயிட்டு காம்பேக்டாக ஒரு 2 நாள் ட்ரிப்புக்கு என்ன மாதிரி ஒரு பேக் தேவைப்படுமோ அதை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரோஷன் போயிருந்தோம். ரோஷன்லேயுமே வந்து 60% ஆஃபர் தராங்க இப்போது. ஸோ நீங்கள் யாராச்சும் பேக் இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கணும் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரோஷன் போயிட்டு வாங்குங்க. நிறைய சூப்பர் பிராண்ட்ஸில் இருக்குது. நல்ல ஆஃபர்லேயும் இருக்குது. ஸோ நாங்கள் 4K பேகை வந்து ஸ்கை பேக்கோட பேகை வந்து எங்களுக்கு 25 22 அப்படின்னு சொல்லிட்டு தந்தாங்க. அதே இல்லாமல் ஒரு பேக் வாங்கிக்கிட்டேன். அதனால் அந்த பேக் வந்து 2000 ரேஞ்சு, சம்வேர் பிட்வீன் 1200 அப்படிங்கிற மாதிரி தந்தாங்க. ஸோ நாங்கள் இது ஆஃபர் இருக்குதுன்னு தெரிஞ்சு போகல. பட் ஆனால் எதர்ச்சியாக போனோம், எங்களுக்கு நல்ல டீல் கிடச்சிது. ஸோ நீங்கள் யாராச்சும் பேக் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா வந்து விசிட் ரோஷன் ஒன்ஸ். இன்றைக்கி பேக் பண்ணிடலாம், வெட்னஸ்டே பேக் பண்ணிடலாம், ஃப்ரைடே பேக் பண்ணிடலாம் அப்படின்னு இருந்து சாட்டர்டே மார்னிங் இல்லை சண்டே மார்னிங் தான் நாங்கள் உட்காந்து பேக்கே பண்ண ஆரம்பித்தோம். பாப்பா வச்சுருக்கிறதுனால நாங்களும் ஒரு நாள் பண்ணணும்னு நினைப்போம். பட் ஒர்க் அப்புறம் வந்து இருக்கிற டயர்ட்னஸ் வந்து சுத்தமாக எதுவுமே பண்ண விடல. ஆனால் இது ஒரு பெரிய லெசன். ட்ரிப்பு போகிற அன்றைக்கி பேக்கிங் வேலை வச்சுக்கவே கூடாது. இதுக்கப்புறமா நாங்கள் பண்ணிடலாம், ஈஸியாக தான் இருக்கும், மோஸ்ட்லி அயர்ன் பண்ணி ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டோம், இதை எடுத்து பேக்குள்ளே வைக்கிற வேண்டிய வேலை தானே, அதனால் என்ன ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லெத்தாஜிக்காக இருந்துட்டோம். ஆனால் நம்மளுக்கு நேரம் நம்மளுக்கு முன்னாடி போய் இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. கரெக்டாக 9 மணிக்கு எழுந்திக்கிற ஒரு பையன் இன்னைக்கு காலையில் 7 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டான். அதனால் எங்களால் பேக்கிங் அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக பண்ணவே முடியல, சீக்கிரமாகவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் அவனுக்கு பால் கொடுத்துட்டு நாங்களும் காஃபி குடிச்சிட்டு பொறுமையாக தான் வந்து கிளம்ப ஆரம்பித்தோம். என் ஹஸ்பண்ட் வந்து மோஸ்ட்லி பேக்கிங் வேலை அவங்க பார்த்துட்டாங்க. பேக்கும் சரி, ட்ரெஸ்ஸஸும் சரி. ஸோ அதனால எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. நான் வந்து மிச்ச வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பிட்வீன் அபிமன் கூடவும் விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே டைம் ஸ்பெண்ட் இருந்தோம் காலையில். அதுக்கப்புறம் 2 பேருக்கும் எங்கள் ஹஸ்பண்ட் வந்து தோசை சுட்டு கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டு வேலை பாருங்கள், அப்போ தான் வந்து கொஞ்சம் மூளை வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி. அதனால் அதை சாப்பிட்டுட்டு நான் பூஜை சாமாவுக்கு வந்து குங்குமஞ்சள் வைக்கிற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து 0.5 ஸ்பீடில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தால் செட் ஆகாதுடா. நம்ம போக வேண்டிய ட்ரிப்புக்கு 3 மணிக்கு போகிறதுக்கு 7 மணி ஆனாலும் நம்மளால் கிளம்ப முடியாது அப்படிங்கிறதுனால கடன்னு எல்லா வேலையும் முடிக்க ஆரம்பித்தோம். இதுக்கு நடுவில் அதுதான் நான் சொன்னேன் இல்லையா முன்னாடி, நம்ம என்றைக்கு எந்த வேலையை எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோமோ அன்னைக்கு தான் அந்த வேலை வந்து நிற்கும்.
திடீர்னு என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துட்டு, "இன்னைக்கு கொஞ்சம் லாகின் பண்ணுங்க. கொஞ்ச நேரத்துக்கு லாகின் பண்ணுங்க." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அவங்களால முடியாதுன்னு சொல்ல முடியல. ஸோ, அதனால அவங்க போயிட்டு லாகின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. மீன்வைல் அபிமன்யும் சீக்கிரமா எந்திரிச்சதுனால தூங்கிட்டான். ஸோ, நான் அந்த கேப்லயே கிச்சன் வேலை எல்லாமே முடிச்சுட்டேன். சாமிக்கும் குங்குமஞ்சள் வச்சு டெக்கரேட் பண்ணுறது, துளசி வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஸோ, அதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஸோ, ஆனா இது பண்ணுறதுக்குள்ளயே மணி வந்து 12 மணி ஆயிடுச்சு. ஸோ, ராகு காலம் வந்துட்டதுனால 1 மணி வரைக்கும் 1:30 மணி வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எப்படியும் அபிமனும் எழுந்திரிக்கணும் இல்லையா சாமி கும்பிடுறதுக்கு. அதனால கொஞ்ச நேரம் வீடெல்லாம் நல்லா ட்ரிப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி நீட்டா வச்சுட்டோன்னா, போயிட்டு வந்து நம்ம எந்த வேலையும் இழுத்து போட்டு பார்க்க வேணாம். ஆப்வியஸ்லி டயர்டா தான் வருவோம் இல்லையா போயிட்டு வரும்போது. அதனால எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அவனுக்கு வந்து குளிக்க வைக்கவும் தண்ணி சூடு போட்டு ரெடியா வச்சாச்சு. அதுக்கப்புறம் அவன் எந்திரிச்சதும் நாங்க வந்து அவனையும் குளிக்க வச்சுட்டு, பூஜை பாத்திரம் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு, சாமியும் கும்பிட்டுட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. ஆனா, இதுலேருந்து நான் இன்னைக்கு ஒண்ணு என்ன கத்துக்கிட்டேன்னா, ஒண்ணு முன்னாடி நாளே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறா இருந்தா மட்டும் தான் ஏதாச்சும் ஒண்ணு போஸ்ட்போன் பண்ணிட்டு படுக்கணும். இல்ல நம்மளுக்கு எப்படியும் நாளைக்கு எழுந்திரிச்சா லேட் ஆயிடும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா, எவ்வளோ வலியா இருந்தாலும், எவ்வளோ டயர்ட்னஸ் இருந்தாலும், அன்னைக்கே அந்த வேலைய பார்த்து முடிச்சுட்டு தான் படுக்கணும். இதில வந்து தேவையில்லாம லாஸ்ட் மினிட்ல பண்றதுனால, நானும் டென்ஷன் ஆகி, ஹஸ்பண்ட நான் திட்டி, நான் கொஞ்ச நேரம் தானே வேலை பார்க்க போனேன்னு அவரு என்ன பேசி, இதெல்லாம் தேவையே இல்லாத வேலை. அதனால இந்த வாரத்தோட லேர்னிங் இதுதான். ஸோ இப்படி தான் எங்களோட வீக் போச்சு. மீன்வைல் எங்க போறேன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. திருப்பதி தான் போறோம். ஸோ நாங்க திருப்பதி போயிட்டு ஒரு 10 வருஷம் ஆகப்போது. எங்களுக்கு திருப்பதி அப்படின்னாலே வந்து என்ன கேட்டாலும் அதுதான், என் தம்பிய கேட்டாலும் இதான் சொல்லுவான். லிட்ரலா நாங்க சின்ன வயசுலேருந்து போயிட்டுருக்கிறதுனால அது வந்து ஒரு பிக்னிக் மாதிரி. ஆனுவல் எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு 2, 3 டேஸ் கழிச்சு ஆ பிக்னிக் கிளம்புற மாரி திருப்பதி கிளம்பி போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு வருவோம். ஸோ இதோட கன்டினியூவேஷன் வீடியோ வந்து நான் அடுத்த வாரம் போடுறேன். அன்டில் தென் பாய் பாய். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.